கோதை அம்மாள் கோலத்தில் எழுதப்பட்ட கண்ணிய கதை இது. பாண்டிச்சேரியின் பழைய தெருவோரம் விடியற்காலையில் முதல் ஒளி வீசும் நேரம். காற்றில் மஞ்சள் பூ வாசமும் மண்ணில் மனமும் கலந்திருந்தது. அந்த வழியை மெதுவாக நடந்து செல்வார் கோதையம்மாள். கையில் ஒரு பழைய பை, அதில் சிறிது வெள்ளை மாவு, வண்ணப்பொடிகள், ஒரு சிறிய குடை, தோளில் 40 ஆண்டுகளாக பழகிய தன்னம்பிக்கை. வயது எனக்கே சரியாக நினைவில்லப்பா, ஒரு 85க்கு மேல் இருக்கும் போல என்று சிரித்து கொண்டே சொல்வார். ஆனால் முகத்தில் காலத்தின் களைப்பை விட ஒரு அமைதியான பெருமிதம் மட்டுமே தெரியும். ஒவ்வொரு காலையிலும் அவள் 10 வீடுகளுக்கு செல்வாள். வீடுதோறும் ஒரு அழகான கோலம். அந்த கோலத்தின் வெறும் கோடுகள் இல்லை, வாழ்க்கையின் ஒழுங்கும் அவளின் உழைப்பும் பெருமையும் பதிர்ந்திருக்கும். ஒரு கோலத்துக்கு ரூபாய் 5 தான், மாதத்துக்கு ரூபாய் 1500 வருமானம். ஆனால் அவள் மனச்செல்வமோ கோடியில் இருந்தது. ஒரு வீட்டில் அவளுக்காக 3 வேளை உணவு வைக்கிறார்கள். அவர்கள் பணம் வாங்க மறுக்கிறார்கள். ஆனால் கோதையம்மாள் சிரித்தபடி வலியுறுத்துவார், நான் உங்க வீட்டில் சாப்பிட்றது தானம் இல்லப்பா, என் வேர்வை சம்பளம். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவளின் சுயமரியாதை முழுக்க உங்களுக்கும் விளங்கியிருக்கும், எனக்கும் புரிந்தது. ஒரு நாள் நானும் என் நண்பரும் அவளை சந்தித்தோம். முதலில் பேசும்பொழுதுதான் தெரிந்தது, அவர் இதுவரை 10,000 ரூபாய்க்கு மேல் சேமித்து வைத்திருக்கிறார் என்று. தன்னுடைய ஈம கடனுக்காக. நான் அனாதை பிணமாக போக மாட்டேன்பா, என் கையால்தான் என் கடைசி வழியை தயாரிச்சுக்கணும் என்று சொன்னாள். நாங்கள் சில உதவிகள் செய்ய முன்வந்தோம். அவள் தலை அசைத்தார். நீங்கள் நல்ல மனசுதான், ஆனால் எனக்கு தேவையில்லை அப்பா, நான் வேலை செய்கிறேன்ல, அதுவே எனக்கு போதும் என்றார்கள். அவளின் முகம் தன்னம்பிக்கையின் பிரதமை போல இருந்தது. ஒரு புகைப்படம் எடுக்க நினைத்தோம். அவள் சிரித்தபடி முகத்தை மறைத்து கொண்டாள். என்னை படம் பிடிச்சா என்ன பயன்பா, நான் கோலம் தானே போடுறேன், மாவு தூவுறேன், ஒவ்வொரு கோட்டிலும் என் முகம் இருக்கிறதுப்பா, அதை பிடித்துக்கொள் என்றார்கள். அந்த வார்த்தைகள் எங்களை கண்ணீராக்கின. இன்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கோதையம்மாள் இருக்கிறாள். தெருக்களில் சூரிய ஒளியிலும் மண்ணின் வாசத்திலும் சுயமரியாதையின் சிற்பமாக. ஆனால் நம்ம கண்கள் அவளை பார்க்க மறந்திருக்கலாம். நம் காதுகள் அவளின் அமைதியான பெருமையை கேட்க தவறியிருக்கலாம். அல்லது நம் வேகமான வாழ்க்கை அவளை கடந்து சென்றிருக்கலாம். கோதையம்மாள் தினமும் போடும் கோலத்தில் ஒரு அழகான பாடம் எழுதப்பட்டிருக்கும். வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் தலையெழுத்தை அழகாக்கும் நிறம் நம் தன்னம்பிக்கையிலும் சுயமரியாதையிலும் தான் உள்ளது என்று. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?